காரைக்காலில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் முன்னாள் நலவழித்துறை அமைச்சருமான திருமிகு AMH நாஜிம் MLA அவர்கள் ஒன்றிய அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒன்றிய அரசு வாக்காளர்கள் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் எதிர்க்கட்சியினரின் வாக்குகளை சிதறடிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மாண்புமிகு AMH நாஜிம் MLA அவர்கள் குற்றம் சாட்டினார். காரைக்கால் அடுத்து PSR நகரில் மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு திமுக தலைமையில் செயற்குழு உறுப்பினர் மாண்புமிகு நாக தியாகராஜன் அவர்களின் முன்னிலை வகிக்க காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு AMH நாஜிம் MLA அவர்கள் தலைமை தாங்கினார். அப்போது கூட்டத்தில் பேசிய மாண்புமிகு AMH நாஜிம் MLA அவர்கள் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் என்ற பெயரில் ஒன்றிய அரசு எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை சிதறடிக்கும் வகையில் வாக்காளர்கள் பெயர்களை நீக்கம் செய்து வருவதற்கு பிற மாநிலங்களை சாட்சி என்று குறிப்பிட்டார். ஆகையால் ஒன்றிய அரசின் இத்தகைய சூழ்ச்சியை முறியடிக்கும் வகையில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரும் வாக்காளர்கள் பட்டியலை மிகவும் கவனத்துடன் சரிபார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள் மற்றும் இளைஞர் அணி, இலக்கிய அணி, வழக்கறிஞர் அணி, சிறுபான்மை அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணி, விவசாய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, ஆதி திராவிடர் அணி, நெசவாளர்கள் அணி, கலை மற்றும் இலக்கிய அணிகளின் உட்பட பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்களும் கலந்து கொண்டனர். தங்களின் கருத்துக்களையும் கூட்டத்தில் தெரிவித்தார்கள்.